ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாட்டில் பால் கறக்கிறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ எப்படி பால் கறக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி அவுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பால் ஊட்டுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டியை மாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டி விட்டுறணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா ஓடாமல் நடக்காமல் அதே இடத்துல நிற்கும் பால் கறக்க வரைக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தோன்னா நாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாலை கறந்துடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஏன்னா மிஷின் பார்த்தீங்கன்னா எங்கள் மாட்டுக்கு வந்து பழக்கமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கறந்துடுறோம். பாருங்கள், நம்ம பாதுகாப்பாக ஒரு கோழி நிற்கிறது, வான்கோழி. ஸோ கறக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் அதிகபட்சம். ஸோ ஆமாம், கையில் கறக்கும்போது பார்த்தோன்னா கை வலிக்கன்னா பார்த்தோன்னா கை வலிக்க தான் செய்யும். ஸோ அப்படியே கறந்துக்கிறது பார்த்தோன்னா பழகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தோன்னா அப்படியே கன்டினியூ பண்ணிட்டோம். சில மாடுகள்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா போசி பால் வச்சு கறந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா போசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளி விட்டுரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் போசி பிடிச்சிட்டு ஒரு கையில் பார்த்தீங்கன்னா இப்படி கறப்போம். பாருங்கள், பார்த்துட்டு என்னோடய பாலை யாரை களவான்ட்டுக்கிறாங்கன்னு. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாடு எல்லாம் ஒரு 5 லிட்ரு 7 லிட்ரு அந்த அளவுக்கு தான் கறக்கும். ஸோ அதுக்கு மேலே கறக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா கை தான் பார்த்தீங்கன்னா ஓகே. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 லிட்ரு அந்த ரேஞ்சில் கறக்கிற ஹெச்எஃப் மாடாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மிஷின் வாங்கி தரணும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கறந்து பிடிக்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா கையை ஓஞ்சி போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகளுக்கு கையில் கறக்கிறது ஈஸி தான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செட்டப்பு. ஒரு குட்டியோண்டு சேரு, அதில் வந்துட்டு இது மாதிரி கறக்க ஆரம்பிச்சிடுவோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி கட்டி வச்சுருவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், எப்போ அவுத்துடுவாங்க அப்படின்னு, அடுத்து நம்ம போய் பாலை குடிக்கலான்னு. ஸோ எல்லா பாலுமே கறந்துட மாட்டோம். முக்கால்வாசி பாலை பார்த்தீங்கன்னா கறந்துட்டு கால்வாசி பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி கொடுத்துருவோம். ஏன்னா நிறையா பாலை குடித்தா என்னென்னா வயிறு எடுத்துவிட்ருவோம் கன்றுக்குட்டிக்கு. அதனால் குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாலை கொடுத்துருவோம். இந்த கன்றுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா பில்லு திங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இதுக்கு அந்தளவுக்கு பால் தேவையில்லை. நம்ம கோழி என்னன்னா அந்த கன்றுக்குட்டி வந்து அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி சாப்பிடும். ஸோ அதனால தான் பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. ஸோ பால் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு மடியில். இனிமேல் பால் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கறக்கும் போது தெரியும் பால் பார்த்தீங்கன்னா வரது கம்மியாகும். அதனால் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் சொன்னால் பார்த்திங்கன்னா அதிகபட்சம், அதாவது மாடு நிற்காமல் ஓடிட்டே இருக்கும்போது அப்படி கறந்தால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். இல்லைன்னா பார்த்தோன்னா நீங்கள் 5-6 அதுக்குள்ளே மேக்ஸிமம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கறந்து முடிச்சிடுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாடு இருக்குது. 8 மாடுக்கு சேர்த்து பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு 40 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கறந்து முடிச்சிடுவோம். அது 2 பேர் கறக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பாலெலாம் பார்த்தா மொத்தமாக கறந்துடுவோம். ஸோ ஆல்ரெடி அப்பா கறந்துட்டு போயிட்டார் ஒரு மாட்டில். ஸோ கறந்த பார்த்தீங்கன்னா அந்த போசி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கேனில் பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா பாலையும் விட்டுக்கு ஒரு இடத்துல வச்சுக்கும்போது திடீர்னு மாடு நம்பும்போது போசி தள்ளி விட்டுச்சுன்னா பாலெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் போசி நம்ம கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வாழங்க பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுருவோம். ஸோ இவ்வளோ தான் பால். நமக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பாலையும் கறப்போம். அதுக்கு மேலே கறக்க மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு ஊற்றுறோம், சொசைட்டிகளுக்கு இல்லை. சொசைட்டி வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஊற்றலாம். வீடுகள்லாம் குறிப்பிட்ட அளவு தான் தேவைப்படுற நாளைக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கறந்துட்டு மீதி பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி விட்டுருவோம். ஸோ இந்த 2 கேன் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்றைக்கி சேல்ஸுக்கு போகுது. ஸோ கறந்து முடிச்சாச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி அவுத்துட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா மற்ற மாட்டில் எல்லாத்துலேயும் கறந்து முடிக்கிற வழக்கம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இருக்கிற பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன காவாசி கொடுக்குன்னு சொன்னாங்களா, அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா குடிக்கும். சில நேரத்தில் பால் பார்த்தா தேவைப்படலைன்னா ஃபுல்லாகவே கொடுத்துருவோம் ஒரு கன்றுக்குட்டிக்கு. எந்த கன்றுக்குட்டி ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் நோஞ்சன் ஆகுதோ அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பால் போயிடும். பாருங்கள், அங்கே ஒரு கன்றுக்குட்டி அது கறந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ அவுத்துட்ருவோம் அந்த கன்றுக்குட்டியை.
ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறது. ஸோ ஆல்ரெடி 2 மாடை கறந்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த எல்லா மாட்லேயும் பார்த்தீங்கன்னா பாலை கறக்கணும். ஸோ கறக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வருவோம் சாலைக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதாவது இடத்துல ஆக்கிட்டு இருக்கும். கறந்து முடிச்சதுக்கப்புறம் தீனை வச்சுருவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.